இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு அது ஒரு ஏர்னிங்ஸாக வருது, அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் அதை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அடுத்தடுத்து மேலே வர முடியும். நான் பேனல்லேருந்து இன்டர்வியூ எடுக்கும் போது கம்பெனிக்காக நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், கம்யூனிகேஷன் இல்லாததுனால. ஐ ஃபீல் டெஃபினெட்லி இட் இஸ் பயஸ்ட். ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கும் போது தான் யூ நோ யுவர் கட்ஸ், யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அண்ட் எஸ்பெஷலி விமன் வி ஹாவ் டு பிரேக் த கிளாஸ் ஷீல்ட். இட்ஸ் தேர். ஸோ யாரோ ஒருத்தராவது எங்கே போகிறோன்னே தெரியாமல் இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் உட்காந்துருக்கோமா? நெவர், இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரான்ஸ்போர்ட்கே நம்ம அந்தளவு ஒரு பிளானிங் இருக்கும்போது நம்ம லைஃப் இஸ் ஸோ மச் டிஃப்ரெண்ட் ஜேர்னி. அவதார் லைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வித் மீ வி ஹாவ் 4 அமேசிங் விமன். எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் கேரி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன் டு த ஷோ. ஸோ ஹாய், யூ ஆர் எ மெஹந்தி ஆர்டிஸ்ட், ரைட்? ஸோ உங்களோட பேர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிடலாம். ஐ எம் சோஃபியா. ஐ ஹவ் 13 years of experience in this field. ஓகே, ஆல் ரைட். அண்ட் எங்கேருந்து வந்திருக்கீங்க? I am from Coimbatore. Okay, amazing. And we have 2 psychologists over here. So hi, your experience and your name please. Hello, this is Vasavi Dinesh. I'm from Salem and I've been practicing for past 10 years. Okay, so past 10 years நீங்கள் வந்து நிறைய கேஸ்லாம் டீல் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி நம்ம பேசலாம் கண்டிப்பாக. So before that, your good name please. Hello, I'm Dr. Manjushri. I'm a psychologist and founder of Life Felicious. And I have 2 decades of experience. Wow, amazing. Thank you. And few words about you, please. My name is Tenmori and I'm coming from Madurai. I'm an English corporate trainer, a certified English communication coach with close of 5+ years of experience, and also I've been in the HR industry for 7 years. Amazing. Okay. டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பிஸ்னஸில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பேசிடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் யூ, இந்த ஒரு மெஹந்தி பிஸ்னஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருக்குது அண்ட் வாட் மேக்ஸ் யூ ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் பிஸ்னஸ்? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எது ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம், அதுக்கப்புறம் நான் இருக்கிற நெகட்டிவ்ஸ் சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாகவே போயிடும். ஓகே, பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது பிரைட்ஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆனாலுமே அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும். ஈவன் பேபி ஷவர் ஆகட்டும், ஃபஸ்ட் பேபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அது வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அந்த மெஹந்தியில் தான் நம்ம வந்து கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னோடய ப்ரொஃபஷனில் இருந்தது. ஸோ நான் வந்து அதை வந்து அவங்க கையில் இது கொடுக்கும்போது அவங்க வந்து லைஃப் லாங் அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். இன்னொன்று, அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நான் பண்ணி கொடுத்ததில் இந்த சிவன் பார்வதி, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அதெல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. லைக் முருகர் இது மாதிரி போடும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அது ரிலீஜியெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிடுது. ஸோ அதனால் தே ஆர் வெரி ஹாப்பி. ஓகே, இதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, மெனி டைம்ஸ் வந்து நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிடுவோம், பட் கிளைண்ட் வந்து கால் பிக் பண்ண மாட்டாங்க ஒன்று. ஸோ அண்ட் நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு என்னோடய சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். பட் ஸ்டில் நான் அங்கே போய் நான் நைட் டைமில் கூட அங்கே ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி 3:30 by 4 நான் ரீச் ஆவேன். பட் கால் பண்ணும்போது கிளைண்ட்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்க, எடுக்க மாட்டாங்க, கால் பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் ஆஸ் அ சிங்கிள் விமனாக அந்த ரோட்டில் நிற்கும்போது இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ரகிள். அது பார்க்கணும். இன்னொன்று வந்து மார்னிங் டு ஈவினிங் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஸ்லாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது ப்ராப்பரான ஃபுட்டு இருக்காது, அந்த டைமுக்கு சாப்பிட முடியாது, ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது. ஈவன் ஒரு 2 hours 1 hour ஸ்லீப் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். வரணும், நெக்ஸ்ட்டு பேக் பண்ணணும், அடுத்து எடுத்துகிட்டு மறுபடியும் மார்னிங் கிளம்பி போகணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரகிள்ஸ். ஃபென்டாஸ்டிக், சூப்பர். ஸோ எங்களோட மெயின் ப்ரோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எங்களோட கிளைண்ட்டோட ஸ்பெஷல் டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ கம்மிங் டு யூ, நம்ம இந்த ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அப்படிங்கிறது நிறையா பரவிட்டுருக்கு. ஸோ வாட் டு யூ ஃபீல் அபவுட் தட்? எக்ஸாக்ட்லி மேம். மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருந்தாலுமே வாட் ஐ ஃபீல் இஸ் பேரண்ட்ஸ் ஆகட்டும், காமன் பீப்புள் ஆகட்டும், தே ஹேவ் தி ஸ்டிக்மா ஸ்டில். லைக் நான் ஏன் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும், எனக்கு என்ன ப்ராப்ளம், ஐம் ஆல் ரைட், வை ஷுட் ஐ கோ அப்படிங்கிற மைண்ட் செட் தே ஹேவ். ஸோ மென்டல் ஹெல்த் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி, நாட் ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் ப்ராப்ளம்ஸ். நார்மல் பீப்புள் கூட இஃப் சம்டைம்ஸ் இஃப் தேர் இஸ் கன்ஃபியூஷன், இஃப் தே நீட் அ சஜஷன், தே கேன் go to them and ask some help. ஸோ பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் போனால் எனக்கு ஏதாவது ஆகிடும், என் ஃபேமிலியில் என்ன தப்பாக நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பாக நினைப்பாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தே ஆர் நாட் கம்மிங் அவுட் for their problems. So we still have that taboo.
அமேசிங். ஓகே, ஸோ கம்மிங் டு யூ, நீங்கள் வந்து யூ ஹேவ் 2+ decades ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த ஒரு எவல்யூஷனில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெல் மீ சம்திங். நம்மளுக்கு வந்து டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம போகிறோம்னா ரொம்ப பெரிய விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஃபேக்டர் கூட நம்மளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? Kirtana, like you rightly mentioned, the 2 decades of experience பார்த்தீங்கன்னா at the beginning start off பண்ணும்போது மென்டல் ஹெல்த் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் ஆகும், மென்டலி ரிட்டார்டட் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்காகவும் ஹோம்ஸ்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸும் தான் மென்டல் ஹெல்த் வாஸ் டாக்ட் அபவுட். தென் கிராஜுவலி பார்த்தா இன்ஃபேக்ட் எங்கள் ஓன் மம்மியே ஷி வாஸ் லைக் அகேன்ஸ்ட் இட். ஷி வாஸ் சேயிங் என்னது சைக்காலஜி சூஸ் பண்ணுறியா அப்படின்னா நீ மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போக போறியான்னு. But thankfully எனக்கு இந்த passion about the subjects, because I think நம்ம human mind is the most beautiful out of every organ in our body. So இந்த organ படிக்க I was just too drawn into this whole world of psychology. But இந்த 2 decadesல difference பார்த்தீங்கன்னா அப்போ mental health அப்படி இருந்துச்சு. இப்போ every street has a psychologist. Every school, every corporate institutionல HR-லயோ everywhere they need a psychologist. ஸோ அப்படி இருக்க ஃபீல் இந்த அளவு அவேர்னஸ் வாங்கினது, ஐ திங்க் தட்ஸ் அ பிக் ப்ரோ டு அவர் இண்டஸ்ட்ரி ஆன் தி ஹோல். அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஹாப்பினஸ் கோஷன்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஓவர் 2 decades நம்மளோட ஹாப்பினஸ் கோஷன்ட் தோ வி ஃபேஸ்ட் கோவிட், இது தவிர நிறைய ட்ராஜடிகல்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணாலும் we are in a very very good state. and I believe இன்னைக்கு நமக்கு ஹாப்பியஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோஷன்ட்டில் எல்லா நீட்ஸும் இருக்குது. now இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதும் பண்ணாததும் அகெயின் இட் இஸ் ஹைலி இண்டிவிஜுவலிஸ்டிக். நம்மள்ட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. இதை வச்சு இப்போ am I going to cook something or இதை நான் பார்த்துட்டே நான் இருக்க போகிறேனான்றது நம்ம இண்டிவிஜுவல் சாய்ஸ். அண்ட் தட்ஸ் வேர் எக்ஸாக்ட்லி எங்களோட ஒர்க் அஸ் சைக்காலஜிஸ்ட், மீ வாசுவி அண்ட் ஆல்சோ மெனி மோர் who are knowledgeable in the subject, we come to help. Amazing. So thank you so much. I'll come back to you. So you tell me, மதுரை பொண்ணு பேர் வந்து தேன்மொழி, ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை கம்ப்ளீட்டாக கார்ப்பரேட்டில் இங்கிலீஷ் ட்ரைனிங். ஸோ ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? இது தேன்மொழி, அது நீங்கள் தமிழ் பேருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ தமிழ் வந்து நம்ம தாய்மொழி. பீட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மலையாளமோ கர்நாடகம் என்ன பேசினா தாய்மொழியாக இருக்குது. இங்கிலீஷ்ங்கிறது இப்போ ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆகிடுச்சு. அண்ட் இட்ஸ் அ நீட் அப்படின்னு ஆகிடுச்சு. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னாலும் ஒரு சின்ன குழந்தையோ இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் போய் வேலை பார்க்குற எம்ப்ளாயி இருந்தால் தே நீட் இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ் பேசுகிறது என்ன ஆயிடுச்சுன்னா, சாரி டு சே, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் இங்கிலீஷ்ங்கிறது கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் அங்கேயே ஸ்ட்ரகிள் ஆயிடுறாங்க. காட் பிளஸ், நான் படித்த ஒரு ஸ்கூல் ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூலுங்கிறதுனால வித் தட் பேஸ் ஐ வாஸ் ஏபிள் டு கம் இன் டு திஸ் ஃபீல்டு. ஸோ ஒரு இங்கிலீஷ் ட்ரெயினராக ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு ஐ கேம் இன் டு திஸ் ஃபீல்ட். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தா அவங்களோட பயம், அவங்களோட வெக்கம்தான் என்னோட சேலஞ்ச். அதை எப்படி ரிமூவ் பண்ணி அவங்கள நான் தைரியமாக பேச வைக்கிறோங்கிறது சிம்பிளான விஷயந்தான். எடுத்தோடனே ஒரு நடக்கிற குழந்தைகிட்டயோ தவழ்கிற குழந்தையோ நம்ம இலக்கணம் சொல்லித்தர மாட்டோம். பெயரச்சம் வினையச்சம்னு சொன்னால் பிள்ளை பயந்தே போயிடும். முதல்ல தப்பும் பழையமா தமிழோ கன்னடமோ மலையாளமோ அந்த தாய்மொழியை பேசிட்டு தான் ஒரு அப்பா அம்மா கூட இருக்கிறவங்க அதை திருத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சம். நம்ம எடுத்தோடனே ஒரு ஸ்டூடெண்ட்டை போய் கிராமர் ஆரம்பிக்க போகிறேன், வாட் இஸ் நவுன், வாட் இஸ் அட்ஜெக்டிவ், அட்வர்ப்னா தெரிச்சு ஓடிடுவாங்க. தட்ஸ் நாட் நீடட். அவங்கள பயம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் எப்படி அந்த இங்கிலீஷை பேச வைக்கிறது, அதில் தான் என்னோட சேலஞ்ச் இருக்குது. என்னோட குவாலிட்டி டைம், அவங்களோட குவாலிட்டி டைம், அவங்களோட எஃபர்ட்ஸ் போட வச்சு ஐ மேக் தெம் ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி இங்கிலீஷ். அதுதான் இதோட அமேசிங். ஸோ இது டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாகவும் இருக்கும். அண்ட் டெல் மீ சம்திங், இப்போது நிறைய பேருக்கு வந்து தே வுட் ஹாவ் த ரெக்வயர்ட் நாலேஜ், பட் லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகும். ஸோ டு யூ திங்க் தட் இஸ் அன்ஃபேர் ஆர் எல்ஸ் டு யூ திங்க் இட்ஸ் நெசசிட்டி டு லேர்ன் த லாங்குவேஜ்? தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா before becoming an English communication coach, I was in the industry. HR 7 years work பண்ணியிருக்கேன். அண்ட் ஹானஸ்ட்லி நான் பேனல்லேருந்து இன்டர்வியூ எடுக்கும் போது கம்பெனிக்காக நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் கம்யூனிகேஷன் இல்லாததுனால. ஆனால் டெக்னிக்கலாக ஸ்கில் செட்டில் அவ்வளோ சவுண்டாக இருப்பாங்க. பட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் கம்யூனிகேஷன் அவங்கள நான் உள்ளே எடுத்துக்கவே முடியாது டீமில். ஐ ஃபீல் டெஃபினெட்லி இட் இஸ் பயஸ்ட். ஏன்னா அந்த கம்யூனிகேஷனுக்காக ஒரு பர்சனோட டெக்னிக்கல் ஸ்கில்லை வேல்யூ பண்ணாதது இட் இஸ் அ பெயின். அவங்களுக்கும் இன்டர்வியூவில் இருக்கிற எனக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆஃப்டர் பிகமிங் அ கோச்
ஐ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள எப்படி பேச வைக்கிறது, அதை பேச வைக்கிறது தான் என்னோட சேலஞ்சுங்கிறதுனால ஐ ரியலி டூ மை ஜாப் ஹோல் ஹார்ட்டட்லி அண்ட் மேக் தெம் டாக். அதனால் நிறைய இப்போ வந்து சினாரியோஸ் சேஞ்ச் ஆகிருக்கு நிறைய கம்பெனிஸில். சீரியஸ்லி ஐ மீன் மதுரை there are few IT companies where they look only for the talent. Communication barrier avanga paakla. They have a separate team to connect with the client. So ivanga technically nalla sound background la work pandranga, and these guys in the front end they connect with the client. So ipo konja adha na Madurai la paakra. I'm not sure about these cities. So andha madri you can do. See, you use the skill set of the people rather than looking into the communication. So that is what. Amazing. So it may be biased, but இப்போ இருக்கிற ஒரு necessityக்காக we definitely have to learn and excel with English. Okay, amazing. So coming back to you, நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய கான்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நைட் டைம் போய் நிற்கிறோம், நம்மளுக்கு வந்து கிளைண்ட் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஸ் நிறைய ஃபேஸ் பண்றீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உட்காந்த இடத்துலேருந்தே நம்மளுக்கு வந்து பேக் டு பேக் மெஹந்தி போடணும்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பாடி பெயின் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முகூர்த்தம்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபியூ டேஸில் ஒரு 2-3 டேஸ் கண்டினியூஸாக ஒர்க், 1 வீக் கண்டினியூஸ் ஒர்க், ஹாலுசினேஷன் ஆயிடுச்சு. பக்கத்தில் யாரோ பேசுகிற மாதிரி அந்த அளவுக்கு, பிகாஸ் ஆஃப் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். ஸோ பேக் பெயின் இருக்கும், இந்த ஃபிங்கர்ஸ் பெயின் இருக்கும், ஸோ இது எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ யாரை நம்பியும் கொடுக்கவும் முடியாது. ஈவன் ஆஸ் அ சிங்கிள் உமனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வேறு யாரையும் ஹெல்ப்புக்கும் வைக்க முடியாது. ஸோ வந்து நானே தான் வரணும், நானே தான் ப்ரிப்பேர் பண்ணணும், நானே தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுவுமே தெரியாது, பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, தண்ணி வேணுமா தெரியாது, எதுவுமே தெரியாது. அவங்களா கொடுத்தா ஓகே கொடுங்க அப்படி குடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் எப்போ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போய் நம்ம பெட்டுக்கு போகிறோமோ அந்த டைம் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே. எப்போ என்ன தூங்க விடுவீங்க, ஒரு 2-3 டேஸ் என்னை அப்படியே விட்டுருங்க, லைக் இல்லை எங்கேயாச்சும் என்ன விட்டுருங்க, லைக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இருக்குதான் இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். கண்டினியூஸ் ஒர்க்ஸ் இருக்கும்போது அது வந்து நீடாகவே இருக்குது. ஆக்சுவலி ஒரு 2-3 டேஸ் எங்கேயாவது போயிடணும், அந்த அளவுக்கு இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ட்ரூலி செட். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு கான்ஸ் இருந்தாலும் தட் பேஷன் மேக்ஸ் இட் ஆல் வர்த் இட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வர அந்த ஒரு ஸ்மைல் மேக்ஸ் இட் ஆல் வர்த் இட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு பிஸ்னஸில் பேஷனேட்டாக இருக்கிற பீப்புளுக்கு சில டிப்ஸ் சொல்ல போகிறோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அண்ட் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தேவைப்படும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலி மெஹந்தியை வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டு வந்து வித்தின் அ வீக் வித்தின் அ மந்த்தில் நீங்கள் டீச் பண்ணணும்லாம் நினைக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு 500 rupees தான் அந்த மெஹந்தியில் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னா ஓடிடணும். பிஃபோர் 10 years நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி எனக்கு கூப்பிடும். ஆக்சுவலி அப்பயும் நான் தனியாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் கூப்பிடும்போது ஓகே அந்த 500 கிடைக்குது, 100 rupees பஸ்க்கு போனாலும் மீதி 400 எனக்கு கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் என்னோட அம்மா வந்து சிங்கிள் விமன், ஸோ அப்பா இல்லை. ஸோ நான் மட்டும்தான் நான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் அப்படி தான் ஓடணும். இன்றைக்கி இவ்வளோ தான் கிடைக்குது, இந்த ஒரு 1000 rupees மெஹந்திக்காக நான் உட்காந்து கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 15-16 தான் earn பண்ணுறேன் per month. ஸோ அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்களுக்கு இவ்வளோ தான் வருது அப்படிங்கிறத பார்க்காம ஓடிட்டே இருக்கணும். அதுதான் லெட் இட் கோ, போயிட்டே இருக்கணும். அது எப்படி போதோ அது உங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக நிறுத்தும். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து லெட் லூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்கள் நிறைய பேசியிருந்தீங்க ஹியூமன் மைண்ட் இஸ் அமேசிங். ஸோ டெல் மீ, நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண உங்களையே அமேஸ் பண்ண வைக்கிற மாதிரி சில கேசஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஓ இப்படி கூட இருக்கா அப்படின்ட்டு. ஸோ கேன் யூ டெல் us some examples of that? Actually it's very confidential, we shouldn't share our clients' we don't want any identity, அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. பட் ஸ்டில் இந்த மாதிரி கூட நம்மளுக்கு கேசஸ் வருது. அண்ட் ஆல்சோ டெல் us இந்த ஒரு சைக்காலஜி, இந்த ஒரு தீமில் ஃபேமிலிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது எந்த அளவுக்கு இப்போ ஒரு க்ரூஷியலான விஷயமா இருக்குது. சுபு, லைக் ஃபேமிலி என்ன சப்போர்ட் நிறைய இடத்துல இருக்காது. ஒரு கிளையண்ட் வராங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இவனுக்கு எல்லாமே ஆல்ரைட், அவன் நல்லா தான் இருக்கான், பட் என்னன்னா அவன் ஏதோ எங்கேயோ போய் பார்த்து பயந்துட்டான், அவனுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கே கூட்டிகிட்டு போகணும், எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக தான் they will come to psychologist and we will not have any idea எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே இது பண்ணுச்சு, நடுவில் என்ன நடந்துச்சுன்னு we will not have. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் கோவில் எல்லாம் பண்ணிட்டு they have the myth still. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த ஒரு ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படிங்கிற, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவனுக்கு இதாயிருக்கு அதாயிருக்கு. பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் ட்ரூ. லைக் தேர் ஆர் சயின்சஸ் தட் இருக்கு இல்லைன்னு டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் வி டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு தட். பட் என்னன்னா ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப
இதர் அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொண்டு வரணும் இல்லை அந்த கிளைண்ட்டை கொண்டு வரணுங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்காது. ஒருத்தவங்க சொல்லுவாங்க நாங்கள் சும்மா தான் இங்கே வந்தோம், என்னென்னு பார்க்கலான்னு வந்தோம்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, ஸோ இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி 100% கான்ஃபிடன்ஸோட வர்றதுன்னா தே தெம்செல்ஃப் இஃப் தே ஆர் கமிங். லைக் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் எனக்கு சரியாகணும்னு வந்தால் மட்டும்தான் இட்ஸ் 100% ஒர்க்கிங் தேர். அதர்வைஸ் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் டூயிங் ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபேமிலி சப்போர்ட் பற்றி நம்ம பேசிட்டோம். பட் டெல் மீ, இப்போ ஃபேமிலிக்குள்ளே வர கான்ஃப்ளிக்ஸ்லாம் நம்மளால் வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து சால்வ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக முடியும். பிகாஸ் ஃபேமிலிங்கும் போதே வி ஃபீல் தட்ஸ் அ வெரி சேஃப் ஜோன். ஸோ நம்மளுக்கு இருக்கிற 3 முகங்கள் ஜாப்பனீஸ் தியரி படி ஈச் ஒன் ஆஃப் us have 3 phases. ஒன் இஸ் த ஃபேஸ் நம்ம வேர்ல்டு உலகத்துக்கு காமிக்கிற ஒரு ஃபேஸ். இன்னொரு ஃபேஸ் வந்து நம்ம கூட இருக்கிற ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கிற ஃபேஸ். இந்த ஃபைனல் ஃபேஸ் வந்து நமக்கு மட்டும் தெரிகிற ஃபேஸ். ஸோ இந்த 3 ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் கேட்டகரி இஸ் த ஃபேமிலி ஃபேஸ். ஸோ இங்கே நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ்ஸ் தெரியும், நம்ம நெகட்டிவ்ஸ் தெரியும். சம்டைம்ஸ் கீர்த்தனா என்ன ஆகிடுதுன்னா, நமக்கு நம்ம வீக்னஸ் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம வீக்னஸ் தெரிஞ்சிச்சுன்னா we are bound to be taken advantage of. And that's not their mistake. Most often நம்ம வந்து அடுத்தவங்களை blame பண்ணுறோம், but that's not their mistake. It's actually ours. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு நம்மளோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நம்ம நெகட்டிவ்ஸ் என்ன, அண்ட் நம்மளோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். only then can we have a healthy relationship with somebody else. Not only in this, even in relationships like love எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி if we get into a relationship நம்ம அந்த பர்சன்ட்லேருந்து அதிகமாக நம்ம பார்க்க it is a very short lived one. ஏன்னா அது பெர்மனெண்ட்டான ஒரு இன்கம் பேஸ்டு கிடையாது. ஸோ சம்வேர் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எக்ஸ்டிங் பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்ட்ரென்த்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபேமிலியில் மித்தவங்க ஸ்ட்ரென்த்ஸ் தெரிஞ்சு காம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபேமிலி பிகம்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அண்ட் அதிகமாக ஃபேமிலி கப்புள்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல கான்வர்சேஷன்ஸாகவும் மாறும். ஸோ நம்ம எப்போ வீட்டுக்கு போவோன்ற ஒரு ஆசை ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சனுக்கு வரும். ஐ வுட் லைக் டு ஆட் ஹியர், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஃபேமிலி டைம் அப்படின்றது இட்ஸ் வெரி லெஸ். ஒரு லஞ்ச்க்கோ ஒரு டின்னருக்கோ தேர் நாட் மீட்டிங் அப். ஈவன் சில்ட்ரன் ஆகட்டும், பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், தேர் நாட் மீட்டிங் அப். இஃப் தே ஆர் மீட்டிங் இன் தட் பாயிண்ட் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் நம்ம ரிசால்வ் பண்ணலாம். Like they are not opening up to each other. They are into mobiles, they are into gadgets, they are into their own world. So they have to come out of that. அது இருந்துச்சுனாலே நம்ம ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் 90% will. Yeah, Vasavi is right. In fact, FaceTime வந்துருச்சு, WhatsApp வந்துருச்சு, at the same time stress வந்துருச்சு, டிப்ரெஷனும் வந்துருச்சு. ஸோ பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியல. நோபடி டிப்ரெஷன்னா நம்ம தாத்தா பாட்டிட்டன்னா அப்படின்னா என்னன்னு தான் கேட்பாங்க. அண்ட் இட்ஸ் நாட் தட் அவங்களுக்கு அது இல்லாமல் இல்லை, பட் அவங்க திட்டில் உட்காந்து அவங்களோட தெரப்பி பார்த்தீங்கன்னா திட்டில் உட்காந்து பேசுவாங்க. எல்லார் வீட்லேயும் நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் பார்த்தா ஒரு திட்டு இருக்கும். ஈவினிங் 6 o'clock எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு எல்லாம் வந்து பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன் வீட்டில் என்ன சமைச்ச, இங்கே என்ன நடந்துச்சு, அவர் போனார் வந்தாரா. ஸோ இந்த மாதிரி ஒரு காமன் எவ்ரிடே டாபிக்ஸ் தான் அது ஹெல்த்தியாக அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்துச்சு. இப்போ ஹவவர் வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்டைம் வந்துருச்சு, சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் எல்லாமே வந்துருச்சு. பட் நம்ம யார்கிட்ட உண்மையாக பேசுகிறோம்? ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் கம்மியாயிடுச்சு. ஏன்னா இமோட்டிகான்ஸ் தான் அதிகமாகிடுச்சு. சேட்லி ஹியூமன்ஸ் டோன்ட் ஒர்க் ஆன் இமோட்டிகான்ஸ். நம்ம பேசணும், ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ஸ் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணுன்றது தான் ஐ ஃபீல். அது இருந்துச்சுன்னாவே எவ்ரி திங் கெட்ஸ் ஈஸியர். ஓகே, ஸோ மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வாட் ஆர் ஃபியூ ஸ்டெப்ஸ் வி கேன் ஃபாலோ ஆன் டே டு டே பேசிஸ்? நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு ஹாவ் சம் டைம் ஃபார் ஆர் செல்ஃப் மேம். லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வில் பி ரிகரஸ்லி ஒர்க்கிங். மீ டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. மீ டைம்னா வாட் இஸ் தட் மீ டைம்? அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த டேயில்? 24 hours வேர் இஸ் யோர் டைம்? யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் யோர் ஃபேமிலி, யூ ஒர்க்கிங் ஃபார் யோர் கிட்ஸ், யூ ஒர்க்கிங் ஃபார் யோர் பாஸ், பட் வேர் இஸ் யோர் டைம்? அந்த மீ டைம் இருந்தாலே 90% ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் வாட் ஐ ப்ராக்டிஸ் இஸ் gratitude journaling. That helps a lot, ma'am. Like gratitude journaling is one of the major aspect where our mental health is enhanced. Like நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கிறது, நம்மளுக்கு எப்பெல்லாம் சாரி கேட்கணும்னு தோணுதோ we have to ask them sorry. நம்ம எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதே கிடையாது nowadays, right? நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னா வில் பி கிவிங் இன் வாட்ஸ்அப் ஆர் இன் ஃபேஸ்புக். நான் உனக்கு டேக் பண்ணியிருக்கேன் பாரு, நான் உனக்கு இது பண்ணியிருக்கேன் பாரு. ஸோ தட் இஸ் நாட் த வே. வி ஹேவ் டு கம்யூனிகேட். சென்ட் பண்ணு, நான் டேக் பண்ணுறேன். கம்யூனிகேஷன்ஸ் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ gratitude journaling helps a lot in
maintaining your mental health. So as I believe, I practice it for last 3 years, so I believe that gratitude journaling will help them. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ வி நீட் டு ஹேவ் தட் மீ டைம். ஸோ அந்த மீ டைமில் நம்ம சும்மா வேணாலும் இருக்கலாம், ஒரு எல்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம். அண்ட் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் டு சே தேங்க்யூ அண்ட் சாரி. வெரி சிம்பிள் வேர்ட்ஸ், அதுக்கு வந்து It have a lot of impact. Very simple words now, but it has a lot of impact. Nowadays kids doesn't have that habit of saying that thank you or sorry, but we have to practice it. Like as parents we practice பண்ணாதான் they model it. Parents என்ன பண்றாங்களோ அதை தான் children பண்றாங்க. So we have as a parents, as a teachers, or என்ன நம்மளோட ரோல் என்னவா இருந்தாலும் we have to teach kids that these are all the basic qualities. ஒரு கண்டக்டருக்காகட்டும், ஒரு ஷாப்கீப்பருக்காகட்டும், we have to say thank you, we have to say sorry. யாரையாவது இடிச்சா கூட நம்ம சாரி சொல்றது இல்லை. And the fast moving world we are not doing it. So we have to make them. நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணலன்னா கூட we can smile. What's wrong in that? Smile is contagious ன்னு சொல்றோம், but we are not doing it, no? So we can do that. நம்ம பண்ணும்போது அந்த obviously நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை சேஞ்ச் ஆவாங்க. So that is very important. அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நிறைய மென்டல் அவேர்னஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் எ வெரி குட் திங். அண்ட் இந்த ஒரு மென்டல் அவேர்னஸில் லெட்ஸ் சி, சில பேர் வந்து சும்மாவே நான் வந்து டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க வித்தவுட் ஆக்சுவலி பீயிங் இன் டிப்ரெஷன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எப்படி ஓவர் யூஸ் ஆயிடுது, இதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட்லி வி ஷுட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் வாட் வி டோன்ட் வாண்ட். நான் தீஸ் திங்ஸ் வந்து பேக்ரவுண்டில் இருக்கணும். நமக்கு என்ன வேணுன்றத, நம்ம என்னவா ஆகணுன்ற விஷயங்களில் when we put our spotlight, நமக்கு அதுவே ஒரு பெரிய சேஞ்ச் டு அவர் லைஃப்ஸ். ஏன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் போயிடும். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணும். நம்ம வீக்னஸை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தெரிஞ்சுட்டு அந்த சைடே நம்ம போக வேண்டாம். பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் போயிடும். எது நம்ம ஸ்ட்ரென்த்ஸோ we should work it to our spotlight. Like how we are sitting and talking and we are all showing our strengths here. இதே மாதிரி நம்ம லைஃப்பில் if we start spotlighting நம்ம ஸ்ட்ரென்த்ஸ், நம்ம லைஃப் eventually ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லெகசி கொடுக்குற ஒரு லைஃபை டெஃபினட்டாக. பியூட்டிஃபுல்லி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முன்னாடிலாம் நம்ம வந்து இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து மில்லனியல்ஸ் அண்ட் ஜென்சி அப்படின்னு வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண இந்த ஜென்சி விஷயங்கள், நீங்களே வந்து அடடா இப்படி கூட இருக்காங்களா, இப்படி கூட இருக்கா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஜென்சி விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே சொல்ல போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ. ஓகே, ஜென்சி விஷயங்கள். மை சன் ஹீ 16 years old. ஸோ அவர் 11th standard படிக்கிறாரு. ஸோ ஐம் ட்ராவலிங் வித் அ டீனேஜர். ஸோ சீயிங் அண்ட் வாட்சிங் தெம், I feel they have lots of choices for these kids. And already psychologists பேசிட்டாங்க, நிறைய வந்து ஸ்க்ரீன் டைம், திஸ் மீடியா இன்ஃப்ளூயன்சிங், இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, இது எங்கே போய் முடியுமோன்னு சொல்லிட்டு. ஸோ ஹேண்ட்லிங் தெம் இஸ் லிட்டில் கிரிட்டிக்கல். டு பி வெரி ப்ரிசைஸ், கரெக்டான வந்து இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். வந்து கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்குது. எப்போ சிரிப்பாங்க, எப்போ அழுவாங்க, எப்போ ரியாக்ட் பண்ணுறானா ரெஸ்பாண்ட் பண்ணுறானான்னு வேற தெரியாது. அந்த மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். Something they keep thinking, they imagine, they are living in an imaginary world. They are fascinating life, they do not know the real life. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. Only when they understand the reality of the life, they will know the pros and cons. And the imaginary life, fantasy life வந்து வெளியே வர வரைக்கும் it is very difficult to handle these kids. They are living in a myth. அதான் உண்மை. They are living in a myth. No, according to them it's true, but சூரிய வம்சம் பாட்டு மாதிரி ஒரு பாட்டுல அவங்க எல்லாம் மேலையில வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம அப்படி இல்லை. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ எஸ், வி ஹாவ் அ சந்தூர் மாம் ஓவர் ஹியர், ரைட்? ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயம் இந்த ஜென்சி பற்றிலாம் பேசுனீங்க. ஐ வில் கம் பேக் டு யூ அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், யூ வுட் ஹவ் ஃபேஸ்ட் அ லாட் ஆஃப் ஜென்சி கேசஸ் நவடேஸ். ஸோ இப்போ ரொம்ப காமனாக வர கேஸ்னால் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாம் மம்மிஸ் இருந்தாங்க, இப்போ ஸ்விக்கிஸ் இருக்குது, இப்போ வந்து ஓலா இருக்குது. ஃபர்ஸ்டெல்லாம் எதுனாலும் மம்மிகிட்ட தான் கேட்கணும். அதனால் மம்மியோட அப்ரூவல் அங்கே தேவை. அதெல்லாம் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். அவங்க அதுக்கு ஒரு ரீசன் நாங்கள்லாம் யோசிக்கணும். எங்கள் மம்மிகிட்ட போய் அது ஒரு ட்ரிப்புக்குன்னா கூட அதை கேட்டு அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க டேடிகிட்ட கேட்டு அதை சொல்லி இவ்வளோ ப்ராசஸிங் இருந்துச்சு ஒரு டெசிஷனுக்கு. பட் இப்போல்லாம் இப்போ ஒரு விஷயம் இல்லையா, இப்போ சேம் என்னோட சன் 13 years, ஸோ ஹீஸ் டூயிங் ஹிஸ் 9. ஸோ அவர் ஏதாவது ஒரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்பார், தென் அவங்க டேடிகிட்ட கேட்பார், கிடைக்கல நெக்ஸ்ட்டு ஓகே ஸ்விக்கி பண்ணிவிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கார். ஸோ இட்ஸ் அன் ஈஸி டோபமைன் ஹிட் வாட் த கிட்ஸ் கெட். பட் டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஈஸி திங் அண்ட் த ரைட் திங் டு டூ வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க.
And I believe it's also due to peer pressure and too many choices, like how Tenmoli also mentioned. Too many choices இருக்கும்போது நமக்கெல்லாம் choices ரொம்ப லிமிட்டடாக இருந்தது, ரொம்ப ஈஸியாக இருந்தது செலெக்ஷன். லைக் ஒரு போத்தீஸ்க்கே நம்ம போனால் சாரி செலெக்ஷன் வந்து டூ மெனி சாய்ஸஸ் இருந்தால் we don't know, we get lost. அது மாதிரி தான் our kids today sadly are. They are living in a totally ஒரு dopamine hit world. And இங்கே எல்லாமே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. இதில் ரைட் திங் டு டூ, ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி ஒரு கான்சைன்ஸ் அவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறது ஆஸ் அ பேரண்ட் ஆர் as a சொசைட்டி, இட் இஸ் ஒரு சேலஞ்சிங் பார்ட் தான். பட் ஐ ஃபீல் இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, டு கிவ் திஸ் லாங் டைம் டோப்பமைன் ஹிட்ஸ். அதாவது ஒரு நல்ல மார்க் நீ எடுத்தேன்னா we can go for a trip. இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாசிட்டிவாக கொடுத்தா டெஃபினெட்லி ஆன் த பார்ட் ஆஃப் த சொசைட்டி we will be doing so much good to our child. லைக் நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபார் சில்ட்ரன். இட்ஸ் கால் லைஃப் பேராஷூட். அந்த புக் பை த டைம் முடிக்கும்போது we get to know ourselves. எனக்கு இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, ஐ மை செல்ஃப் டூ இட் எவ்ரி நவ் அண்ட் தென். ஏன்னா தெர் ஆர் ஸோ மெனி ஃபேஸட்ஸ், நமக்கு தெரியாத ஃபேஸட்ஸ். ஒவ்வொரு தடவை அந்த புக் எழுதும்போது டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் தான் வருது. ஸோ ஐ பிலீவ் இந்த மாதிரி லாங் டோப்பமைன் ஹிட்ஸ், பெர்மனன்ட் டோப்பமைன் ஹிட்ஸ், லைக் எக்ஸசைசிங், ஜேர்னலிங், லைக் வாட் ஷீ செட், டீப் ஸ்லீப், நல்ல மூவ்மெண்ட், இதெல்லாம் தான் ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியம். ஐ பிலீவ் நம்ம கிட்ஸுக்கு அந்த எக்ஸ்போஷர் கொடுக்க they will really do well. And நான் கண்டிப்பாக ஐ பிலீவ் இன் our kids. ரொம்ப அமேசிங்காக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ கம் பேக் டு போத் ஆஃப் யூ. ஸோ பீயிங் எ சிங்கிள் மதர் ஆஃப் டூ, நீங்கள் வந்து ஹவு ஹார்ட் இட் இஸ் டு மேனேஜ் போத் ஹோம் அண்ட் யோர் ஒர்க்? That's a good question because குழந்தைங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா my daughter was 1 year old when my husband left me, and my son was 11 years old, and my parents, they passed away, siblings kadayadu. So without any moral support I was residing in Madurai. கொஞ்சம் ஒரு வருஷம் I struggled a lot. அப்புறம் my son was like he took the role of parenting, to be very precise. He makes food for my daughter, சாப்பாடு பண்ணி கொடுப்பா, சொல்லி கொடுத்துட்டேன். And when he was 11, I taught him what is sex. I told him what is sex. And I told him what is periods. என்னென்ன டபு டாபிக்லாம் பிரேக் பண்ண முடியுமோ I did it. I explained him and I told him, don't explore. அந்த விஷயத்துக்குள்ள அடிக்ட் ஆகி போகாத, but watch. Go and research, find out. But to a point. என்ன டவுட் வந்தாலும் தயங்காமல் அம்மாட்ட வந்து கேளு. அம்மாவா பார்க்காது, ஃப்ரெண்டாக பாரு. என்னையும் உன் தங்கச்சியும் யாராவது நிர்வாணமாக பார்த்தா நீ தாங்குவியா? தி சேம் யூ ஷுட் பி. ஒரு பையனா ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த சொசைட்டியை, ஒவ்வொரு பொண்ணையும் தெய்வமாக பாரு. கோயிலில் ஒரு சிலை மாதிரி அது. ட்ரீட் தெம் லைக் அ கேர்ள், ட்ரீட் தெம் வித் ரெஸ்பெக்ட். முதல்ல அதை கற்றுக்கோ. அதுக்கப்புறம் தான் நீ மனுஷன், நீ படிக்கிறது அகாடமிக்ஸ்லாம் செகண்டரி. எனக்கு முதல்ல நல்ல மனுஷனாக வா. ஸோ தட்ஸ் வாட் ஐ டோல் மை சன், பிகாஸ் ஐ வாஸ் இன் த wants to tell that now I faced so much and came in my life. Struggle and pain was always on my table. I've done like 7 abortions during my marriage. It was all abusive life. So என் பையனை ஒரு நல்ல மேன், ஒரு ரெஸ்பான்சிபிளான பாயா வளர்க்கணும். So I did that first. Such a fabulous parenting. So Respect to you, Tinmoli. same here. So actually இந்த மாதிரி ஒரு parenting எல்லாரும் பண்ணா this world will be a safer space for women out there. So hats off to you. Thank you so much. And a question to both of you. So childhoodல நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்கள்லாம் ஃபியூச்சர்ல நம்மளை எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும்? சில பேர்லாம் ரொம்ப ஒரு நார்மலான சைல்ட்ஹுட்ல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட சன் பார்த்தீங்கன்னா he takes up so many responsibilities. So how it will affect their adulthood? ஓகே. இத்தனா ஒரு ஆல்கஹாலிக்கோட சன் வந்து ஐ ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கிளைண்ட்டாக வந்தாங்க. Now there are two, ஒரு brother and there are 2 people, ஒரு elder brother, ஒரு younger one. ஸோ இதில் younger one பார்த்தீங்கன்னா he turned to be another, அவங்க அப்பாவோட ஃபுட் ஸ்டெப்ஸே ஃபாலோ பண்ணி he also turned to alcohol and you know he almost ended his life 2-3 times. The elder one பார்த்தீங்கன்னா he didn't touch alcohol ever in his life. So incident same தான், but each of their response வந்து different. It can you know, finally life is about choices தான். You know, there is a burger, there is a pizza, there is idli. What are you going to choose out of this? என்றது நம்மளோட சாய்ஸில் தான் இருக்குது. ஸோ ஐ கான்ட் blame the burger, I can't blame idli. நம்ம முன்னாடி எல்லாமே இருக்குது ஸ்ப்ரெட். வாட் ஆம் ஐ சூஸிங்ன்றது தான் இட்ஸ் அபவுட் லைஃப். அண்ட் ஐ ஃபீல் அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நம்ம எல்லாமே மறந்துடுறோம். இட்ஸ் ஸோ ஈஸி. அடுத்தவங்களை நம்ம ப்ளேம் பண்ணிவிட்டு லைஃப் ஃபுல்லாக போய்ட்டுறது ரொம்ப ஜாலியாக ஈஸியான லைஃப்.
பட் அது கம்ப்ளீட்டாக ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் டெஃபினட்டாக இருக்காது. And rightly said, when we speak about childhood, environmental factors plays a major role. Like நம்ம வீட்டில் யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, வீட்டில் யாரும் தப்பு பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க, ரொம்ப பேம்பரிங்கான ஒரு பேரண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருப்பாங்க. when they step out of their home, அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றதுல we have to be very conscious. Because we will not know where it happens, how it happens. சும்மா ரேண்டமாக பஸ்ஸில் போகும்போது நடக்கலாம், சும்மா ஸ்ட்ரீட்ஸில் போகும்போது நடக்கலாம். Sexual abuse is more nowadays because of media exposure. But our children doesn't know how to handle it. That's the major issue. Like இப்போ கரண்ட்டாக இந்த ஜென்ஸி ஒரு ப்ராப்ளம் கூட நம்ம சொல்லலாம் இது. They doesn't know how it happens, why it happens, நம்ம இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான், they doesn't know. But simply they are doing. And in schools mostly it's happening, like showing their middle finger is very common. They doesn't know the meaning. But they are doing it. கேட்டால் அந்த வீடியோவில் பார்த்தேன், இந்த வீடியோவில் பார்த்தேன், இட்ஸ் லைக் காமனாக நடந்துட்டு இருக்கு. ஸோ environmental factors plays a major role in childhood especially. Parents should be very cautious in that. Kirtana, if I may add, parents வந்து ஆக்சுவலாக 3 roles ப்ளே பண்ணுறாங்க. The first 8 years வந்து they are the caretakers. ஸோ பேசிக்கலாக அந்த குழந்தைனால ஒன்றும் டெசிஷன்ஸ் எடுக்கவே முடியாது. தே ஆர் லிட்ரலி நம்ம ஹேண்டில் ஒரு பொம்மை மாதிரி. ஸோ நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் அந்த குழந்தை எடுப்பாங்க. ஸோ வி ஆர் த கேர்டேக்கர்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா வி பிகம் தி என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள், the second stage என்ன இருக்கும் for children? You are the experts. We become the counselor because அவங்க pre-teen and teens பண்ணுறாங்க. So we become the counselor. So counselor-ஆக இருக்கும்போது நம்ம டெசிஷன்ஸ் அவங்க தான் எடுப்பாங்க. பட் கரெக்ட் என்ன ரைட் என்ன, லைக் தென்மொழி பியூட்டிஃபுல்லி புட் அப் a story, ரைட் என்ன ராங் என்னன்னு சொல்கிறது நமக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் அவங்க அடல்ட்ஹுட் என்டர் ஆகிடுறாங்க இல்லையா, அப்போ we become consultants. ஏன்னா we have to அந்த கவுன்சிலரோட இடம் கூட நம்ம இன்னும் ஒரு 2 steps behind போயிடுறோம். ஏன்னா நம்ம ஒரு கன்சல்டன்ட், இஃப் தே வாண்ட் எனி திங் தே வில் கம் டு அஸ். அந்த டைம் தான் நம்ம சொல்லணுன்றது நிறையா இந்த கிளாஸ் ரோன்னு சொல்லிட்டு அவரோட தியரி படி சொல்கிறாரு. ஸோ ஐ திங்க் பேரண்டிங்ன்றது ஒரு ஆர்ட் தான். அண்ட் இட் இஸ் நாட் ஈஸி டு be a single parent or parenting, it's a lifelong journey. இதில் வந்து once இறங்கிட்டோன்னா திருப்பி நம்ம வெளியில் வரதுக்கு சாய்ஸஸே இல்லை. இட்ஸ் a lifetime responsibility. So it's an art by itself. So it's kudos to every parent who is going through this journey. And at some point you will almost give up. Every parent, be it father or mother, we almost give up in every ஒரு பாயிண்டில் வரும். அவ்வளோதான், we are the worst parents அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். பட் அதையும் தாண்டி அந்த when we see our children, ஓகே அவங்களுக்கு ஒரு பர்பஸ்ஃபுல் ஒரு லைஃப் கொடுக்கணுன்ற அந்த கமிட்மெண்ட் இருக்குது பாருங்கள், that's what makes the whole journey beautiful and worth it. Wow, very nicely put together. So thank you so much for that. And I have a question once again to both of you. So நீங்க என்ன சொன்னீங்கன்னா வீட்லயே நம்ம ஒரு கன்சல்டேஷன் அந்த ஃபேஸ்ல நம்ம போய்டுவோம். பட் tell me something, நீங்க உங்களோட ஒர்க்ல நிறைய கேசஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. Has that ever affected you personally? வீட்டில் நம்ம ஒன்று டீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கேஸ் உங்களை மென்டலி அஃபெக்ட் பண்ணியிருக்கா? கண்டிப்பாக ஆகும். இட் இஸ் நேச்சுரல் தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆஸ் சைக்காலஜிஸ்ட் நாங்கள்லாம் எம்பத்தைசர்ஸ். if Kirtana comes to me, I will relatively get into your story. உங்கள் ஸ்டோரியில் நான் ஒரு கேரக்டர் ஆனால் தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட ஃபீலிங். ஸோ இந்த மோட்லேருந்து நாங்கள் வெளியில் வரதும் ஒரு ஆர்ட் தான், அதுவும் நாங்கள் கற்றுக்கணும். ஓவர் டைம் we learn how to detach. That's amazing. So one final question for all of you. So நம்ம என்ன பண்ண போறோம்னா, for any startup it's very difficult. அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் being a women, it's even more difficult for us. நம்மளுக்கு வந்து சொசைட்டியில் சப்போர்ட் வேணும், ஃபேமிலியில் சப்போர்ட் வேணும். So I want all of you to give some tips. ஸோ யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ உங்ககிட்டேருந்து அந்த ஒரு சின்ன மோட்டிவேட்டிங் ஒரு ஃபேக்டர் எதிர்பார்க்குறோம். ஸோ கேன் ஓகே, எஸ் மேம். ஆக்சுவலி இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு சோஷியல் மீடியா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எவ்ரிபடி இன்டு த சோஷியல் மீடியா ஒன்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் ஒன் சிங்கிள் பேஜ் ஆர் சம்திங். கீப் ஆன் வி ஹாவ் டு போஸ்ட் எவ்ரி திங். பட் நான் அதை பண்ணுறதில்ல, ஸோ நான் சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் அப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளுக்கு அது ஒரு ஏர்னிங்ஸாக வருது, அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் அதை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் அடுத்தடுத்து மேலே வர முடியும். ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எனக்கு கிடையாது. ஸோ நான் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் போயிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங்கில் பார்ட் டைம் ஒர்க் போய் அதில் ஏர்ன் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கேன். ஆக்சுவலி மெஹந்தி ஸ்டுடியோ இருக்குது. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கிடச்சிது அப்படின்னா, அதுலேருந்து சேவிங்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்க ஆரம்பித்தாங்க. கிளைண்ட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு விஐபி கிளைண்ட்ஸ் வரைக்குமே கிடைப்பாங்க அக்கார்டிங் டு யுவர் ஒர்க்.
நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம், எல்லாமே போஸ்ட் பண்ணலாம், இன்றைக்கி நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க அப்படின்லாம் பண்ணக்கூடாது. உங்களோட ஒர்க்கை பார்த்து அவங்க வரணும். ஆக்சுவலி இப்போது நானும் ஒர்க் பண்ணுறேன், நானும் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு, எனக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வரக்கூடாது. வேர்ட் பை மவுத் தான் என்னோட கிளைண்ட்ஸ் ஜாஸ்தி. இப்போ நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க சொல்லுவோம் எனக்கு பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற கிளைண்ட்ஸ் தான் பியோர் ஆர்கானிக் கிளைண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும் கிளைண்ட்ஸு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கையில் இருக்கிறது என்னவோ அதை வச்சு திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு மேலே வர முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் சோஷியல் மீடியா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சொல்லியிருக்கீங்க அண்ட் வி நீட் டு ஹேவ் தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேம். எஸ் மேம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பிளான் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டெப் அவுட் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கும் போது தான் யூ நோ யுவர் கட்ஸ், யூ நோ யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இவங்க அப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதையாவது யோசிச்சுட்டு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க். அண்ட் எஸ்பெஷலி விமன் வி ஹாவ் டு பிரேக் த கிளாஸ் ஷீல்ட். இட்ஸ் தேர், we have to break it. ஃபேமிலியாகவும் இருக்கலாம், அது ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், சொசைட்டியாகவும் இருக்கலாம். ஸோ we have to break it. அது பிரேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்லி திங்ஸ் will fall in place. And I believe that universe has a more super power to help you. If you have to ask for it, it will do it. So first step out of your comfort zone. That's my only advice or tips for people who are starting. ஈவன் இன் மெஹந்தி ஆல்சோ மேம் நிறைய டேபு இருக்குது. ஆக்சுவலி இன்னொருத்தவங்களோட லெக்கை பிடிச்சி நீ மெஹந்தி போடக்கூடாது. நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுறது இல்லை. லெக் மெஹந்தி நாங்கள் பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம்னு தான் சொல்லிடுவாங்க. குரூப் மெஹந்திஸ் எடுக்க மாட்டாங்க. குரூப் மெஹந்திஸ் மீன்ஸ் லைக் ஃபங்க்ஷன், சங்கீத் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஒன்லி பிரைட்னா பிரைட் மட்டும்தான் பண்ணுவோம். அது பண்ணக்கூடாது. எதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ பாருங்கன்றனா காலை பிடிச்சி போடக்கூடாதுங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்லர்ஸ் நிறையா வந்துருச்சு. தே டூ பெடிக்யூர், மெனிக்யூர், எவ்ரி திங். ஸோ வை we just draw something, right? Yes. அந்த டேபு உடைச்சிட்டு தான் வெளியே வரணும். விமன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்லாம் சொல்லுவாங்க 6 o'clock ஆனால் நீ உள்ளே தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் நைட் 12 o'clock போங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கிளம்பி போகிறதே 1:30 12:30 தான் கிளம்பி போகிறாங்க. ஸோ சேஞ்ச் ஆகிட்டு வருது, இன்னும் சேஞ்ச் ஆகணும். அமேசிங். ஸோ நம்மளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்டபுள் ஜோன். ஸோ ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்னு நம்ம சொல்ல போது ஃபேஸிங் த ஃபியர்ஸ்னு ஒரு ஃபேக்டர் நம்மளுக்குள்ளே வரும். ஸோ டெல் மீ அபவுட் தட். ஓகே, ஸோ நம்ம 4 பேர் இங்கே இருக்கோம். ஸோ யாரோ ஒருத்தராவது எங்கே போகிறோன்னே தெரியாமல் இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் உட்காந்துருக்கோமா? நெவர், இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரான்ஸ்போர்ட்கே நம்ம அந்தளவு ஒரு பிளானிங் இருக்கும்போது நம்ம லைஃப் இஸ் ஸோ மச் டிஃப்ரெண்ட் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னிக்கு நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம குறிச்சிட்டோன்னா சம்வேர் பக்கமாக கண்டிப்பாக நம்ம போய் சேருவோம். இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ, எங்கே டிக்கெட் வாங்கணும், எவ்வளோ தூரம், அதுக்கு எவ்வளோ தடவை நம்ம பெட்ரோல் போடணும், இது எல்லாமே லைக் ஹவ் ஒரு டெஸ்டினேஷன் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்மளோட லைஃப் அம்பிஷன்ஸ் அண்ட் நம்மளோட கோல்ஸுக்கும் இந்த அளவு நம்ம ஒரு டெடிக்கேஷன் காமிச்சு தான் ஆகணும் கீர்த்தனா. ஸோ வி ஷுட் நோ வேர் வி ஆர் கோயிங். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வருஷங்கள் ஆகும், இதுக்கு நம்ம ஆன் த வேல நம்ம என்னென்ன மெயின் மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் வி ஷுட் செலிப்ரேட் இட். சம்டைம்ஸ் அதை மறந்துடுறோம், ஓடிட்டே இருக்கோம். எல்லாருக்கும் சூப்பர் விமன் சிண்ட்ரோம்ன்றது இட்ஸ் வெரி காமன் சிண்ட்ரோம் இன் ஆல் ஆஃப் அஸ் விமன். பிகாஸ் ஐ குட் ஹியர் ஹர் சேயிங், ஏன்னா ஒவ்வொன்றுமே அவங்க சொல்லும்போது எனக்கு தெரியுது, ஷீ இஸ் கான்ஸ்டன்ட்லி ரன்னிங். ஸோ நம்ம செலிப்ரேஷனும் அதளவு இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நம்ம ஓடுறோமோ அந்தந்த இடத்துல நம்ம நின்று நம்ம ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறதோ சின்ன சின்ன விஷயங்கள் வாட் எவர் மேக்ஸ் அஸ் ஹாப்பி நம்மள வந்து now have started these things, I know, but it's amazing. உங்களோட journey is so good. அவ்ளோ நீங்க ஹார்ட் வர்க் பண்ணி நீங்க நான் சொன்னது ஒரு 2% தான் ஆக்சுவலி. பட் நீங்க சொன்னது இப்போதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நானும் ஹாப்பியா இருக்கணும்ல. ஸோ எனக்காக என்ன இருக்கு? ஸோ நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நின்று ஒரு குட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, எனக்கு பிடிச்சது நான் எடுத்துக்கிறது, எனக்கு பிடிச்ச கிளாத்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இப்போதான் இம்ப்ளிமெண்ட். இவ்வளோ நாள் ஓகே வீட்டை பார்க்கணும், ஃபியூச்சர் என்ன பண்ணலாம், இப்போ அப்படி இல்லை. இதுக்கு முன்னாடி டீம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இப்போ என்ன செய்றீங்களோ அதை ப்ராப்பராக செய்யுங்க, அதை எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கும். அதுதான் நான் அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு இந்த ஒர்க் இருக்கா, நான் இது பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்றேன். நாளைக்கு அவங்க மூலியமா ஒர்க் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே, அது எங்கேயாவது ஒரு பிளேஸ்ல நிறுத்தும். அதுதான் amazing. happy நம்ம இந்த ஒரு 20 minutes or இல்ல you are leaving with this or inspiration நாவே I think நம்ம எல்லாரோட roles we have done our job very well done. ஸோ நம்ம டெஸ்டினேஷன் தெரியணும் அண்ட் ஈச் ஆஃப் த கோல்ஸ் கிளியராக நம்ம என்னென்ன அதை பாஸ் பண்ணணும், உண்டான சேலஞ்சஸ் என்ன, அங்கங்கே பம்ப்ஸ் இருக்கும் ரோடில், நம்ம அந்த பம்ப்ஸே இருக்காதுன்னு நம்ம நினைக்க முடியாது. அங்கங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும், சம்டைம்ஸ் ஷட் டவுன் கூட ஆகலாம். அந்த டைமில் whom are you going to call for help?
நம்ம எல்லாமே கொஞ்சம் கிளியரா நம்ம ஜர்னியை டிராஃப்ட் அவுட் And for பண்ணிட்டோம். everything, plan B should be there. That's my அதாவது வடிவேல் சொன்ன மாதிரி எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். கூகுள் மேப் மாதிரி தான் டெஸ்டினேஷன் ஒரு 2 நம்ம இங்க ஓகே இங்க இப்ப இந்த சைட் போக முடியல அடுத்தது இமீடியட்டா ரீரூட் பண்ணிடுது இல்லையா. ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு கூகுள் மேப் அது பண்ணும்போது நம்ம ஹியூமன் மேப் இஸ் மச் மோர் பவர்ஃபுல். கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியும். எனிதிங் இஸ் பாசிபிள் இஃப் வி புட் அவர் மைண்ட் டு இட். ஸோ ஜேர்னி இஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். பட் அந்த ஜேர்னியில் உங்களோட டெஸ்டினேஷன் எப்படி இருக்க போகுது, அதுக்கான பேக்ரவுண்ட் செக்ஸ்லாம் நீங்கள் முன்னாடியே பண்ணிடணும். அண்ட் கம்மிங் பேக் டு தட், செலிப்ரேட்டிங் எவ்ரி ஸ்மால் மைல்ஸ்டோன் comes back to that me time. So that is very important. So you tell us some tips for the audience. Okay, see, we are women, we are a women gang, and we have come to honor the women. Out there are still many women still waiting for a platform. So I would say take risk எடுக்கவே பயப்படுறோம். அவங்க சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறோம். ஏன் ஃபெயில் ஆயிடுவோன்னு பயம். அவங்க சொன்னாங்க திருப்பி கேபிட்டலை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஷீ இஸ் டூயிங் அ ப்ராடக்ட் பேஸ்ட், வி ஆர் டூயிங் சர்வீஸ் பேஸ்ட். ஸோ பி இட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ், ஃபர்ஸ்ட் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரிஸ்க் பற்றி யோசிக்கவே வேண்டாம். டூ வாட் யூ லைக் வித் பேஷன் அண்ட் லவ். யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் ஒன் டே. எடுத்த உடனே குழந்தை பிறந்தோடனே டமால் நடந்துருமா? இல்லை, அது முதல்ல குப்புற விழணும், தவழணும், நடக்கணும், ப்ராசஸ் இருக்கு இல்லையா. கிவ் டைம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். இட் வில் டேக் டைம், பட் டெஃபினெட்லி ஒன் டே இட் வில் ஹேப்பன். ஸோ நான் சொன்னேன், ஐ வாஸ் இன் ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரி. ஐ எம் அ ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டர். ஐ எம் அ சர்டிஃபைட் ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டர், and I am a state badminton player. I am a Bharatanatyam dancer, and I am now doing photography, and I am a model and corporate training. Whatever comes my way, I pick it. It's not about making money. I do what I love. I do what I love with passion. Adanala I am successful because I love what I do. Another very important thing for women out there, please eat your fitness. சரியா, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ட்ராஷ் கிடையாதுங்க. யூ ஆர் நாட் அ டஸ்ட்பின். டோன்ட் ஈட் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் அண்ட் பீப்புள் கீப் ஆஃப். இந்த குழந்தைங்க மிச்சம் வைக்கிறது, ஐயோ இது நிறைய செஞ்சுட்டோம், இது வீணாக போகும். யுவர் பாடி இஸ் அ டெம்பிள், ரிமெம்பர் தட். அது குப்பை தொட்டி கிடையாது உள்ள எல்லாத்தையும் தள்ளுறதுக்கு. ஸோ விமென் ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். many things are happening out there, and I know பெரிய vast extra marital affairs and blah blah, many things are happening. Why? Because when you self love yourself and you take care of yourself, the person around you will love you abundantly. Like, you look good, you spread the smile, take care of yourself, and everything will come to you in hand. So that is what I would personally tell you all. Wow. So thank you so much for that. I could actually feel a lot of positive vibe over here, right? So எல்லாருமே actually different sort of profession ல வந்தாலும் who knew all of us would complement each other so well. So thank you so much for that. And thank you Kirtana for very well giving us the space and asking the right questions. I think asking questions is an art, and you've asked the right ones to bring the right answers. Each of us oda strengths ninga அழகா ஸ்பாட்லைட் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இது ஆக்சுவலி வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, அண்ட் கண்டிப்பாக நம்மளோட ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.